அதாடி என்ன அதாடி அதாடி என்ன யாரு தம்பி யாரு அக்கா அதாடி என்ன நான் சின்ன பையன் தானா ஆமா சொல்ல எனக்கு நீ சோக்கு நெத்தி பொட்டு மூக்கு வாயு அதுல என்ன பண்ணுவாங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க நீ வேற என்னென்னவோ பண்றியா நான் மேல பண்ணுவேன் அக்கா இல்லை உனக்கு நான் பண்றது கிடையாது அதாடி என்ன நம்மள தூங்க வச்சுட்டு அப்பா அம்மா மட்டும் செய்யறாங்களா? அப்பா அம்மா வேற நம்ம வேற. ஓ அது மாதிரி செய்யலாமா? நீ தம்பி நமக்கு அக்கடா. அடா மோடா. என்ன? பாடி அப்பா அம்மா வளாச்சு வளா. ஐயோ செல்ல பையன் சொல்லுங்க சொல்லுங்க என் பத்தி குஞ்சி சோ குஞ்சி அந்த குஞ்சி இந்த குஞ்சி. கிடையாது. இது யா குஞ்சி. அப்பா. சைலண்ட். இந்த உலகத்தில் உள்ள அழகையெல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு பதுமையாக படைத்து உனக்கு விரோதம் என்று பெயரிட்டிருக்கிறேன். எதற்காக தெரியுமா? அந்த சத்த சாகரத்தை அலக்குடிய சுத்திரன் தேவர்களை யுத்தம் செய்கிறார்கள். ஆகையால் நீ அங்கே செல்ல வேண்டும். அந்த இரு ஆட்களையும் நீதான் எடுத்து கேட்பதிலும் நியாயம் இருக்கிறது. பெண்ணாக பிறந்தவள் எப்படி நான் செல்வது, அந்த இரு அரக்கர்களை எப்படி அழிப்பது என்று எனக்கு கேட்கின்றான். இருந்தாலும் துணையாக ஒன்று படைத்தால் அவரோடு சென்றால் அந்த அசுரங்களை அழிப்பேன் என்று படைக்கின்றான். இருந்தாலும் நேரம் காலத்தை பார்க்கின்றேன். நேரம் காலத்தை பார்த்தால் நேரமோ ராகு காலம் தொடங்கிவிட்டது. இந்த ராகு காலத்தில் படைத்தால் உருவமானது சரியாக வராது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்பொழுதே படைக்க வேண்டியது ஒரு துணைக்கு படைக்க வேண்டும். இந்த ராகு காலத்திலே ஒரு பதுமையை படைக்கின்றேன். ஓ வேண்டாம் வேண்டாம் என்று பலமுறை உரைத்தேன். ராகு காலம் தொடங்கிவிட்டது. இந்த நேரத்தில் படைத்தால் உருவமாக சரியாக வராது என்று பலமுறை உரைத்தேன். ராகு காலத்தில் படைத்ததால் ஆணும் இல்லாது பெண்ணும் இல்லாது திரு நங்கையாக பிறந்து விட்டது. இப்போதே பேசுகிறேன். ஓ பிரம்மாய நமகே, ஓ பிரம்மாய நமகே. அப்பா சொல்லி போறே அப்பா பையா அப்பான்னு சொல்றாரு. அப்பா வணக்கம், அப்பா வணக்கம். லுசுப்பையா லுசுப்பையா உம்மேலதானு சாத்துரா லுசுப்பையா 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 உம்மேலதானு சாத்துரா. உனக்கு கதை வராதா? இதற்குத்தான் உரைத்தேன். அப்படின்னு கேளு. நீ ஆடு, ஆடு, நீ பாடு. அப்பா பாடு, பாடு, அப்பா பாடு, பாடு, அப்பா பாடு, அப்பா நீங்க பாடு. அப்பா அப்பையா இந்த கையில
அடிக்கணும் போல இருக்குது. இந்த கையில குடிக்கணும் போல இருக்குது. என்னத்த? இந்த ராகு காலத்தில் படைத்ததால் உடைய பேர் என்ன தெரியுமா? ராகு காலம். என் பேர் என்னதா? ராகு காலம். ராவாலம். ஆமா. எதுக்கு பச்ச? கையில பேசாதீங்கப்பா. ஏய், இவ யார் தெரியுமா? உன்னுடைய அக்கா. பா, ஆ? நான் தான் ராவு காலத்துல பிறந்தேன். நீ ஏன் ராவு காலத்துல பிறந்த மாதிரி பேசிக்கிறேன்? ஏய், முன்னாடியே எனக்கு பயத்து குட்டி போடுகிறது. அப்பா, சரியா பையா? பையன். ஏய், கொப்பாடா நானு. அதான் உன் அம்மா ஏய், பைத்தியக்காரன் சொல்றேன். அப்பா, அப்பா, என்னடா? நீ அம்மாவை 6 மணிக்கு வந்து சத்திக்கிறேன்னா சரஸ்வதியோடா. என்ன பண்றீங்க? ஏய், நாங்கள் இருவரும் எப்பா, நான் அழகாக இருந்தேன் இல்லையா? அழகா இருக்க. பேரழகு பேரழகு. எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பேன்? ஏய், உனக்கு முன்புறத அக்கா இருக்கா? அவளுக்கு திருமணம் முடிந்த பிறகு உனக்கு திருமணம். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் அம்மா வீட்டுக்கு ஓடிடுவான். யாரு சரஸ்வதி? ஏய், அடாடே, மானத்தை. நான் எல்லாம் சிரிக்கிறாங்க. பையன்காரன் போயிட்டான். ஏய், பையனை பார்த்து சிரிக்கிறாங்க சொல்லுங்க. யாரும் கேட்காதீங்க. ராகு காலத்தில் பிறந்து விட்டா இப்படித்தான் இருப்பான். மகனே, ராகு காலம். ராகு காலம் உன்னை ஏற்படுத்த தெரியுமா? ராகு காலத்துல என்ன படைச்சிருக்கிறான்? உண்மைதான். அவன் நிக்கிற சூப்பர் பிள்ளை. ஏய், சூப்பர் பிள்ளை ஒத்தாடாவா? அகாடினா உன்னுடைய அக்கா. அகாடினா அக்கா. அப்பா, அத படிச்சது யாரு? நான் தான் படிச்சேன். நானா? ஏய், நான் தானே படிச்சேன். 4 மணிக்கு விட்டுடலாமா? ஏய், அத படிச்சது யாரு? நான் தான் படிச்சேன். என்ன படிச்சது யாரு? படித்தது நான் தான். அத படிச்சு அதுக்கு மோடும் பண்ணலாம் வச்சு படிச்சுக்கிறேன். எனக்கு என்ன சமானமா படி. ஏய், ஏன் படித்தேன், எதற்காக படித்திருக்கேன் தெரியுமா? அவளை சப்த சாகர தீவை ஆளக்கூடிய தப்ப போறியா? இப்ப முடியாது. ஆள் எல்லாம் நின்னுக்கிறாரு. சப்த சாகர தீவு. சப்த சாகர தீவு. எப்படியா பையா, எல்லாம் தமிழ் மக்கள் தமிழ்ல பேசு. சப்தம் என்றால் 7, தீவு என்றால் கடல். சப்த சாகர தீவை ஆளக்கூடிய அந்த சுந்திரன் உபசுந்திரன். எந்த சுந்திரன் உபசுந்திரன். எந்த அந்த அந்த சப்த சாகர தீவை ஆளக்கூடிய இரு அரக்கர்களை அழிப்பதற்காக அழகான பகுமையாக படைத்து பேசுத்திரனை கொடுத்து இலோதமை என பேசிட்டு இருக்கின்றேன். அக்காவுக்கு துணையாக உன்னை படைத்திருக்கின்றேன். ஆவதும் பெண்ணால் இதை வெட்டலாம். இதே எல்லா விஷயத்தையும் கலக்கலாம் என்று இரு அரக்கர்களை அழைத்து விட வேண்டும். இதோடு சென்று தம்பி நடக்கு நீ செல்லம் பட்டு ரொம்ப ஹைட்டான பொட்டை வச்சு அகாடி என்ன அகாடி அகாடி என்ன நான் யாரு? தம்பி நீ யாரு? அக்கா அகாடி என்ன நான் சின்ன பையன் தானா? ஆமா செல்லம் எனக்கு நீ சோக்கு இது நேரு நெத்தி உனக்குடா கொட்டு இதா மூக்கு இதா வாயு அதுல என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு சாப்பிடுவாங்க. நீ வேற என்னென்னவோ பண்றியா? நான் நல்லா பண்ணுவேன். அக்கா இல்லை உனக்கு நான் இப்பெல்லாம் பண்றதுக்கு பண்றது கிடையாது. அகாடி என்ன நம்மள தூங்க வச்சுட்டு அப்பா அம்மா மட்டும் செய்யறாங்களா? அப்பா அம்மா வேற நம்ம வேற. ஓ, அது மாதிரி செய்யலாம் வா. இவனி தம்பி நமக்கு அக்கடா தேடாமோடா என்ன பாடி அப்பா அம்மா விளையாட்டு விளையாட ஐயோ செல்ல பையன் சொல்லுவோம் என் பத்து குஞ்சு சோக்கு குஞ்சு அந்த குஞ்சு இந்த குஞ்சு கிடையாது. இது யான் குஞ்சு. நீ அழகாகிற. ஆமா நீ வயிற்றுக்கு பிரியா தூங்குற. ஐயோ சிக்கன் ரைஸ் தான் சாப்பிடுவேன். நான் மட்டும் அழகல. நீ அழகா தங்குறேன். அகாடி ஆனா உன்னை விட அக்கா நான் அழகா தான் இருக்கிறேன். அப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம்
நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ அதான் தப்புடும். எல்லாம் என்ன தப்பு சொல்றீங்க? தப்பு பழக்கம். தப்பு பழக்கம். ஆமா. அழகாகிறிய டானிக்கு எதனா சாப்பிடுறியா? நான் சாப்பிடுவீங்களா? நான் கூட சாப்பிட்டு கிடையாது. சாப்பிடணும். சப்த சாகர தீவு சென்று சுந்திரன் உபசுந்திரன் 2 அரக்கர்களுமே அழிக்க வேண்டும். அழகான பதுமையாக என்ன படுத்துகிறாரு? உனக்கு துணையாக என்ன படுத்துகிறாரு? பெண்ணால் அழிவதும் பெண்ணால் ஒரு பெண் நினைத்தா மீட்க முடியும். அது மட்டும் கிடையாது. பாம்புக்கு பல்லு விஷம், தேருக்கு கொடுக்கு விஷம். ஆனா உங்க அக்காவுக்கு உடம்பெல்லாம் விஷம் ஓவரா இருக்கு தெரியுமா? என்ன? ஐயோ எடுக்கவே தேவையில்லை. ஆமா அழகாக தம்பி விளையாடி கொண்டு நீ புள்ளி வச்சு அக்கா நான் கோலம் போட்டுருவேன். ரோடு போடு. நீ கோலம் போட நான் ரோடையும் போடுவேன். நீ விரல மட்டும் காட்டு. நான் ஊர்ல லபாக் முடிக்கிறேன். உரல தானே முழுவேன் எல்லாத்தையும். தம்பி போகலாமா? சந்தோஷமா ஆடி படிக்கிட்டே போகலாமா? எப்படியா தலையை விரித்து தன்னை பாடிக்கினே வந்துட்டோம். அத பாத்தியா? அழகான 7 கடல். அந்த 7 கடலை தாண்டினால்தான் சப்த சாகர தீவு. ஓடிவா. நாடு நாளாக புறப்பட்டு சென்றேன். ஆனால் எனக்கு அந்த மணப்பெண் எங்குமே கிடைக்கவில்லை. அந்த மகாராணிக்கு தான் இருக்கிறார் தெரியவில்லையே. எனக்கு எப்போதுதான் திருமணம் ஆகணும் புரியவில்லையே. எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது. இதா இடத்தில் சிறிது நேரம் ஓய்வு பெற்று பிறகு செல்கிறேன். அப்பா சொன்னாரே சப்த சாகர தீவு. பார்த்தாயா 7 கடல். இந்த 7 கடல் மத்தியில அழகான ஒரு கோட்டை. கோட்டையின் அழகை பார்த்தாயா? கோட்டையின் அழகை எப்படி அழகாக இருக்கிறது. அண்ணன் தம்பிகள் எப்படி அழகாக வாழ்வார்கள். ஆமா சரி கட்டளையிட்டதையா தந்தை அல்லவா செய்து முடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆகட்டும் போகலாமா? அழகாக போக வேண்டும். நீ உள்ள போய் பார்த்து பையன் யாருக்கு
நல்லா காயிட்டு நல்லா காயிட்டு என்ன விடுங்க இந்த கோட்டைக்குள்ள அகோரமான உருவம், கோழி முட்டை கண்கள், கோரை பற்கள், பொருத்த உருவம். நீங்க யாரு? தெரியுமா? எனது நாடு சப்த சாகர தீவு. நல்ல தமிழ பேசுகிறேன். இதுதான் எனது கோட்டை. பார்த்தாயா? கடலாக காட்சியளிக்கும். எனது பெயர் தான் சுந்தரன். சுந்தரன் சுந்தரன். எனக்கு அந்த மனப்பெண்ணை தேடிக் கொண்டிருக்கிறேன். எங்கேயுமே கிடைக்கவில்லை. இந்த சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சுந்தரன் என்பவன். சுந்தரன் அதேதான் அதேதான். இரண்டு முகமா காட்சியளிக்கிறாயே. உனக்கேற்ற அழகான ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறேன். கிடைக்கவில்லையே. ஏங்க உனக்கேற்ற அழகான பெண்ணை நான் தேடி வருகிறேன். எங்க இருக்கிறார்? தம்பி பாட்டி யாருக்கு சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சுந்தரன் என்பவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியா? உன் அங்க அசைவுகளை காட்டி காட்டி உனது காம பார்வை அவன் மீது ஊட்டி உனது வலையில போட்டு அழித்து நீ அங்கே நில்லு. அவனை வச்சாரு. அதாடியே எவ்வளோ முடி சீக்கிரமா வந்தோம். அப்பாவை தெரிஞ்சு தூண்ட பேசிடுவார். எனக்கு வேண்டும். இவள் இல்லை என்றால் இந்த மண்ணில் மறந்து விட வேணாம். வந்தது பெண்ணா ஆனது தானா பறிக்க வந்த
தவழும் நிலவு போல் காட்சியளிக்கிறாளே. இப்போது இருவருக்கும் இதே இடத்தில் இருவருக்கு கல்யாணம். இது பிடித்து விட்டது. எனக்கு வேண்டாம். எந்த நேரத்திலும் எங்க அக்காவோட கைவிட மாட்டேன். ஐயா, கைவிட மாட்டேன் சத்தியம். எந்த நேரத்தில் கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் கைவிட மாட்டேன். இதுவே சத்தியம் மச்சான். டேய் மச்சான், நீ தானே மச்சான். வாயில வச்சா எனக்கு உன் மீது ஆசைப்பட்டு விட்டு ஆமா திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்றான். ஆமா எடுத்து சொல்லு. எங்கு வர வேண்டும்? எனக்கு திருமணம் செய்து எந்த நேரத்தில் எந்த இடத்தில்? நள்ளிரவு 12 மணி. நல் இரவு. யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே வா. ஆமா அந்த இடத்துக்கு பேர் என்ன? பாருங்க, முதல்ல வெள்ளை மண்டபம். வெள்ள மண்டபம். அதுக்கு கீழே வெள்ள குள்ள மண்டபம். வெள்ள மண்டபம் வந்து விட்டால் வாங்க. நீங்க பள்ளத்துக்கு வந்துடுங்க. நாங்க ஏற்பாடு பண்ணிடுறோம். மாலையோடு வருவேன். என்னை ஏமாற்ற மாட்டாயே. காத்திருப்பேன் உனக்காக. நாளை மாலையோட நீ மட்டும் வரமாட்ட. உன் சொந்த பந்தம் எல்லாருமே வருவாங்க. எனக்காக? கல்யாணத்துக்கு ஓ, திருமணத்துக்கு மொழியை வைப்பதற்காக தாலி கட்டி இப்ப எழுது. இந்த வேலை நடக்கக்கூடாது. வெள்ள மண்டபம். உன் அங்க பார்வைகளை காட்டி சுந்திரன் என்பவனை உனது காம பார்வையில விளைவித்து விட்டான். சின்னவன் எங்க போயிருப்பான்? ஒட்டா உள்ளத்தான் படுத்திருப்பான். உடவே கூடாது. கொள்ளமா நேத்து பூத்தாள் முடிப்பேன். நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டி பறிக்க கூடாது அவனுக்கு தான் சொட்டி. வந்தாளி மோகம் வரும். அனைத்து எல்லாம் முடிப்பேன்.